வியூவர்ஸ், நாம் ஏப்ரல் 2025 ஒரு ஸ்பெஷல் ஜென்ரல் சர்வீஸ் கேம்பெயின் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அது என்ன ஸ்பெஷல்? அப்போ ஜென்ரலுக்கும் ஸ்பெஷலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சர்வீஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக எல்லா ஃபில்டர்ஸு, ஏர் ஃபில்டர்ஸு, சரிங்களா, ஏசி ஃபில்டர்ஸு, ஆயில் ஃபில்டர்ஸு, டீசல் ஃபில்டர்ஸு இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது. பிறகு இந்த வண்டியில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸு, ஆயில் ஃபில்டர்ஸு, டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட்ஸு, அதனுடைய ஆயில், தென் கூலண்ட் ஆயிலு, பிரேக் ஆயில் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது. அதோட 4 வீலையும் காட்டி அந்த வண்டியோட பிரேக் பேடு, பிரேக் டிஸ்க் ரோட்டாரு, பிரேக் லைனரு, பிரேக் ட்ரம்மு இதனுடைய கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் வந்து ஜென்ரல் சர்வீஸில் கவர் பண்ணக்கூடிய விஷயம் ஆன் மோஸ்ட் ஆஃப் த கேரேஜஸில். இப்போ நம்ம என்னென்ன அடிஷ்னலாக என்ன ஆட் ஆன் பண்ண போகிறோம், 3 விஷயம் ஆட் ஆன் பண்ண போகிறோம். ஒன்று கார் ஸ்கேனிங் ஆட் ஆன் பண்ண போகிறோம். தென் ஸ்டாட்டிக் லெவல் டெஸ்ட்டு, டைனமிக் லெவல் டெஸ்ட்டு. இப்போ இது 3 பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன வேல்யூ ஆடட் வரும்னா, உங்கள் வண்டியில் பார்த்தினா கம்ப்ளீட் மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எலக்ட்ரிக்கல் அதனுடைய லெவல் எப்படி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸோடைய தன்மை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் தெரியுது அப்படின்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு ஃபங்க்ஷனலாக என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா தெரிய வரும். என்ன ஃபங்க்ஷனல் ரெக்கமெண்ட்ஸ்லாம் என்னென்ன, உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு தெரியணும் உங்கள் காரை பற்றின. பிறகு வண்டியோட ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, கார்னரிங் ஸ்டெபிலிட்டி, ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃபீட்பேக், சஸ்பென்ஷன், ஏசி கண்டிஷன், சரிங்களா, ஏபிஎஸ்ஸு, ஏர் பேகு. ஸோ இதை பற்றின எல்லா சேஃப்டி, சரிங்க, பெர்ஃபார்மன்ஸு, இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியப்படுத்தும். இது மூலிமா உங்களுக்கு உங்கள் காரை பற்றின அசல் ஃப்ரீயாக இருக்கும். உங்கள் காரில் பிரச்சனை இருக்கா இல்லையா, ஒருவேளை பொட்டென்ஷியலாக நல்லா இருக்க அதாவது சில டிஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் பார்க்காம விட்டுருவீங்க. லைக் ஏபிஎஸ், ஏர் பேக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கலாம். பட் தெரியாமல் இருந்துச்சுன்னா உங்களோட சேஃப்டி அஃபெக்ட் பண்ணும். சில டைம் வந்து உங்களுடைய மைலேஜ் இன்னும் வந்து பெட்டராக வர்றதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கும் உங்கள் காரில். ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து கவனிக்காமட்டதுனால உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக போயிட்டு இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்பார்க் ப்ளக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அது ரொம்ப காஸ்ட் கம்மியான ஒரு 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 பார்ட்ஸ் தான். அது ரீப்ளேஸ் பண்ணாதனால உங்களுக்கு வந்து என்ன ஆகலாம், உங்களுக்கு மைலேஜ் அஃபெக்ட் ஆகலாம். பட் நாட் நெசசரி ஸ்பார்க் ப்ளக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இல்லை. அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்கள் வண்டிக்கு எதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணால் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரியா, இதுதான் வந்து ஸ்பெஷல் ஜென்ரல் சர்வீஸ் கேம்பெயினோடைய ஹோல் ஐடியா. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.